கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போக்கிரி, பொல்லாதவன், புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான தலைப்பில் இந்த மாதிரியான கேரக்டரில் எந்த ஹீரோக்கள் நடித்தாலும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. போங்கு சமீபத்தில் ஆக்டர் நட்டி நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நட்டி என்ன மாதிரியான போங்க ஆட்டம் ஆடிருக்காரு அப்படிங்கிறத அவர்கிட்டையும் இந்த டீம் மெம்பர்ஸ்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். ஸோ பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது நட்டி சார். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி டிரெக்டர் சார்கிட்ட கேட்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டி சார் தான் இந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, இல்லை வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி முடிக்கும் போது ஃபஸ்ட்டு நட்டி சார் தான் கரெக்டாக இருந்தார் மைண்டில். ஏன்னா அப்போ அந்த டைமில் சதுரங்க வேட்டைன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த ஒரு படம். அப்போ பார்க்கும்போது சரி இந்த ஸ்கிரிப்டுக்கு கரெக்டாக ஆப்டாக இருப்பார்னு சொல்லி சார் அப்ரோச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன். ஓகே. அண்ட் போங்கு என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் சார்? போங்கு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சீட்டிங் வேர்டு அப்படின்வாங்க மெட்ராஸ் ஸ்லாங்கு. ஆனால் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. போங்குன்னா நிறைய மீனிங் இருக்குது, ஒரு 15 அர்த்தம் கிட்ட இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரையும் இந்த போங்குன்ற டைட்டிலுக்கு ஒரு சீட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான். அது கார் பேஸ் பண்ண ஒரு சீட்டான ஸ்கிரிப்ட் தான். ஸோ போங்குங்கிறதுக்கு வந்து 15 மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன்னா நீங்கள் தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே மீனிங் போங்கு சீட்டிங் தான். ஏன்னா இப்போது இந்த பேசிக் ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். அதாவது எதிர்பாராத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் உங்கள் வாழ்க்கையோட தடத்தை மாற்றி போடும். ஸோ அதனால் என்ன ஆகுங்கிறது தான் இந்த பேசிக். நான் யூஸ்வலாக கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து அட்டர் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ ஒரு மாஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஸோ முதல் தடவை வந்து தாஜ் சொன்னார், இது உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். கதை கேட்டவன ரொம்ப சார் அந்த ஆன்சர் வரதுக்கு முன்னாடி சார் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் சார். இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தோன்னா அது என்ன சார் ரேர் பீஸ், லெக் பீஸ் மாதிரி? ஐயோ ஆமாங்க, இந்த லெக் பீஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ரேர் பீஸ்? இந்த விபத்துக்கு நான் காரணம் கிடையாது, எங்கள் தயாரிப்பாளர் தான் காரணம். ஏன்னா மதுரையில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து சார் ரேர் பீஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு சதுரங்க வேட்டையோட டைலாக் வந்து சொன்னார். ஒருத்தர் கேட்டார். அப்போ இன்னொரு நண்பர் அங்கே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்து இன்னொருத்தர் சொன்னார், அவரே ரேர் பீஸ், இவர்கிட்ட ஏன் ரேர் பீஸ் கேட்குறீங்கன்னாரு. ஸோ அது எங்கள் தயாரிப்பாளருக்கு பிடிச்சி போய் அவர் நாங்கள் இது டைட்டில் நாங்கள் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. நான் முதல்ல விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எல்லா பப்ளிசிட்டிலையும் அதையே போட்டுருக்கேன். நான் எடுங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். முடியாது, அது அப்படி தான் இருக்குன்ட்டாரு. சரி, அவரோட இஷ்டம், தயாரிப்பாளர் தானே. விட குட் பீஸ், தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச குட் பீஸ் அப்படின்னே சொல்லலாம் சார். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த கதையை சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை சார் வந்து இந்த கதையில் நட்டி அவர் தான் வந்து நடிக்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதோட ரீச்சே எங்கேயோ போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு படங்களையும் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றியும் சொல்லுங்கள். இந்த என்னென்னா தேவாங்கிற கேரக்டர் பண்ணோம். அதில் என்னென்னா ஒரு இடத்துல போய் வேலையெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் மேலே பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால், அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதான் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது வாழ்க்கை தடத்தை திருப்பி போடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். ஸோ அப்படி என்ன நடக்குங்கிறதா இந்த படம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ரைட் நவ். என்னன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஆடியன்ஸ் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்டை சொல்ல வேணாம் டைரக்டர் முதல்ல சொல்லி வச்சிருந்தாரு எங்கிட்ட. ஓகே. நட்டி சாரை வந்து செலக்ட் பண்ண உடனே லைக் அவரோட ஹைட்காக நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா, இல்லை வந்து சரி சதுரங்க வேட்டை படத்தில் வந்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, அதனால ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இந்த படத்துக்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்களா? எதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணீங்களா? இல்லை, அந்த அவருடைய கேரக்டராகவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த சதுரங்க வேட்டையில் அதே அந்த கேரக்டர் வந்து இந்த போங்குன்ற படத்தில் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் சாருடைய இது லுக்கு எல்லாமே ரொம்ப சேஞ்ச் பண்ணி சரி சார் நல்லா கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு தான் அதில் டிசைன் பண்ணது. ஸோ ரூஹி சிங், நீங்கள் சொல்லுங்கள், how was the experience working with Natti sir? Well, it was a great experience and I can't even explain it in words because what I learned while shooting Bongu, I don't think I've learned during my entire lifespan till now. Because he is not just an actor, he is a top cinematographer. So I learned a lot about behind the camera and being in front of the camera. Then even my director, Taj sir, was so patient with me because, you know, I've got language issues as of now. So he was really, really patient. He was talking to me in Hindi and I was like, that's, you know, I was really grateful to him for that.
My producer, Thirusa, also took a lot of care, and you know, he was very, very nice and treated me like a princess. So I had an absolutely amazing time. இந்த நல்ல காரியத்தை யார் சார் பண்ணது? ஏன்னா அவங்க ஏற்கனவே மிஸ் சவுத் இந்தியா அண்ட் மிஸ் யூனிவர்ஸ்லாம் வாங்கியிருக்கனால வந்து நீங்கள் இவங்களை செலக்ட் பண்ணீங்களா, இல்லை வந்து ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கேமராமேன் இருக்காரு, ஸோ அதனால நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா சார் அவங்கள? இல்லை, இது தாஜ் தான். தாஜ் சார் இல்லை, அதான் நான் ஃபஸ்ட்டு என்னென்னா என்னுடைய ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு நார்மலான ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்க தேவையில்ல, கொஞ்சம் மாடர்ன் கேர்ளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டார், அவர் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அவர் ஒரு டீம் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பாம்பேயில் பேசி இந்தமாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்க ஒரு இது மிஸ் யூனிவர்ஸில் செலக்ட் ஆன ஒரு ஹீரோயினி பேசி அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணோம். ப்ரொடியூசர் மாடர்ன் கேர்லாம் இல்லை சார், full and full modern girl, complete modern girl அப்படினா சொல்ல ரூஹி சிங். மிஸ் இந்தியா 2014, மிஸ் யூனிவர்ஸ் பீஸ் 2014. ஓகே, அவங்களுக்கு இருக்கிற ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் படம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஷீஸ் ஆல்ரெடி பீன் டூயிங் லாட்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் அண்ட் ஹிந்தி படங்கள், கேலண்டர் கேர்ள்ஸ் மாதிரி படங்கள் பண்ணாங்க. ஷீஸ் டூயிங், ஷீஸ் அப்கமிங் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க கமர்ஷியல்ஸ் நிறையா பண்ணுவாங்க, ப்ரெஸ் நிறையா பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் சவுத் சினிமா, நான் அதுவும் பர்டிகுலராக தமிழ் சினிமாவில் பண்ணணும். பிகாஸ் மெனி ஆஃப் ஹர் அவங்களோட ஐடியல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தமிழ் சினிமாவில் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதனால நான் தமிழ் சினிமாவில் பண்ணணும்னு கேட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு ஹர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தமிழ் தெரியும்ல? எனக்கு தமிழ் தெரியும். அண்ட் உங்களுக்கு இது எத்தனாவது படம்? எனக்கு இது 4th மூவி. ஓகே, ஸோ அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்பியோட பொண்ணாக பண்ணியிருக்கேன். இது ஒரு ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ இதை பற்றி ரொம்பவும் சொல்ல முடியல. பட் யா, இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். அண்ட் எப்படி நட்டி சார் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்து நட்டி சாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறீங்களா அந்த படத்தில்? இல்லை, அவர் எனக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே ஃபைன். இல்லை, நாங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் இருப்போம். ஓகே, அதுக்கு லீடு வந்து இவங்க லைஃப்பை சுற்றி வரும். ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் எனக்கு ஐ திங்க் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டிரெக்டர் சார்ட்ட கேட்கலாம், இவங்களை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? இவங்களும் அதே தான், சார்கிட்ட இந்த ஒரு சின்ன ஒரு இன்னொரு ரோல் தேவைப்படுது செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னோடனே சரி அவங்கள சார்கிட்ட தான் சொன்னோன்னே ஒரு எம்பி டேரக்டராக ஒரு ரோல் தேவைப்படுறதுனால சொன்னோன்னே சாரே கூப்பிட்டு கரெக்டாக பேசி சொல்லிட்டார். ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த படத்தில் யாராவது பேர் இருக்காங்களா? இல்லை இல்லை, யாருமே கிடையாது. அதான் நட்டி சார் ஹெல்ப் பண்ணுவார், பட் நோ பேர். இல்லை, நோ பேர். ஒரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி சொல்றாங்களே, கரெக்டா சார்? இல்ல இல்ல, ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல, என்னன்னா படத்துல வந்து ரொமான்ஸ் இல்ல, லைக் சோ அதுதான். மற்றபடி லைக் பேர்லாம் எனக்கு இந்த படத்துல டூயட் கிடையாதுங்க. ஸோ அதான் எல்லாரும் நாங்க வந்து என்னன்னா அதுதான் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, குரூப்பாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி தான் இந்த படம் போகும்போது யூஸ்வலாக ஒரு கிளீஷேவாக ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஹீரோ ஹீரோயினா எங்கேயாவது அப்ராடில் போய் டான்ஸ் ஆட்டு வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னா எது நீங்கள் சொல்வீங்க சார்? இந்த படத்தில் நம்ம கூட வந்து ஒரு 25 கார் நடிச்சிருக்குங்க. ஏன்னா அந்த காருங்க வந்து என்னென்ன ஹை அண்ட் கார் எல்லாமே. ரோல்ஸ் ராய்ஸ்க்கு மட்டும் ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கணும். அது எங்கள் கூட ஒரு 40 நாள் நடிச்சது அந்த காரு. அண்ட் அதர் காசு அது வந்து எப்படின்னா நார்மலாக வந்து ஒரு லைட்டை எடுத்துகிட்டு போகும்போது கூட 2 பேர் பக்கத்தில் சார் பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்தால் கூட அது கண்ணாப்பினான்னு செலவாகும். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரீசெண்ட் சினிமாவில் யாரும் காட்டல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் எப்படின்னா அது எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கிறது தான் ஸ்கிரிப்ட். ஸோ அதை நான் இப்போ சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சரி, ஒரு நாள் வாடகையே வந்து 3 லட்சம் ரூபான்னு சொல்லி சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எவ்வளோ சார் அது? 9 crores ஏதோ சொன்னாங்க. 9 crores சார், நாளைக்கு வாங்கிடலாம் சார். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தவிர்த்து நிறைய ஹை மாடல் கார்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கார் வந்து இந்த படத்தில் எந்த லெவல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், அதாவது எப்படி சொல்லணும்னா இது ஸ்கிரிப்டே வந்து கார் பேஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு கார் தான் ஹீரோ, காரோட செகண்ட் ஹீரோ தான் நட்டி சாரம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு ஃபுல்லாக ஒரு 80% வந்து கார் ப்ளே பண்ணி தான் ஸ்கிரிப்டே ட்ராவல் ஆகுது. கதையே அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மை. ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் இந்த கார் வந்து அது என்னவோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சி. எல்லாரும் வந்து கேட்டாங்க அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கூட கேட்கல, ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி இருந்தது ஓட்டுனீங்களான்னு தான் கேட்டாங்க.
Okay. ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இல்லை கண்டிப்பாக சார், ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கார்ஸ் வச்சு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா வந்து அது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த கதைக்கு மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால தான் வந்து இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஐயோ, ரொம்ப ஒரு முக்கியமாக சொல்லணும்னா அவரும் வந்து ஒரு நிறைய மோட்டாரில் இருந்தவங்க தான், ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்கிரிப்ட் சொன்னோடனே அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டார். ஓ பரவாயில்ல, ஒரு மோட்டார் லைனில் இருக்க ஒரு ஸ்கிரிப்ட்டு பண்ணி ஹேண்டில் பண்ணுவோம், நல்லா இருக்குது. அதனால் அவர் சொன்னோன்னே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி தான் நாங்கள் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் அனுப்பும்போது கூட அவங்க கேட்டுட்டு கார் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசி அவங்க உண்மையிலேயே நவநீத் மோட்டார்ஸ்லேயே வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இங்கேருந்து நாங்கள் சிங்கப்பூர் பிரான்ச்சஸ்க்கெலாம் அனுப்பிச்சு ஸ்கிரிப்டை அவங்க ஷோரூமில் பர்மிஷன் காரு எல்லாமே எங்களுக்கு வந்து 2 மாதம் முன்னாடி ஸ்கிரிப்டை லண்டனுக்கு அனுப்பிச்சு அவங்க இந்த காரோட இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த எதுக்கு இந்த காரை யூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படின்னு அவங்க அந்த ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிங்கப்பூரில் இருக்கிற அவங்களோட ஏஜென்சிக்கு சொல்லி அவங்களோட டீலர்ஸ் இங்கே இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று பாம்பேயில் பண்ணுங்கள், இல்லைனா குஜராத்தில் பண்ணுங்கள். பாம்பேயில் பண்ண முடியாத காரணம் என்னன்னா இட் வாஸ் இந்த மெயின் ஹைவே ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது, இடம் ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ அதனால் குஜராத்தை செலக்ட் பண்ணோம். ஏன்னா குஜராத் இது வரைக்கும் யாரும் காட்ட வேறு இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு அது வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போய் குஜராத்தில் போய் பண்ணோம். சச் அன் எக்ஸ்பென்சிவ். கொண்டு வரலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களா சார்? இங்கே கொண்டு வந்தாங்களே மேடம், சென்னைக்கும் டிராவல் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு ட்ரக்கு அது மேலே அதை வச்சு அப்படி கொண்டு வந்தாங்க. அதை வந்து எப்படி ஒரு இதை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. என்னன்னா அழுங்காம குழுங்காம கூட்டு போகிற மாதிரி. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த காருக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஃப்ரிட்ஜே வந்து 25 lakhsக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோ லக்ஸரியாக இருக்கு கார். அது எப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணது. அந்த பர்டிகுலர் காரை நாங்கள் கேட்டதுக்கு காரணமே வந்து அதுதான். அதில் அப்போ அது புதுசு, இப்போ வேறு எதாவது மாடல் வந்துருக்கான்னு தெரியாது இந்த ஸ்பேன் ஆஃப் 6 monthsல. பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அதில் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் அர்ஜுன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து அவரை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? அது என்னென்னா ஸ்கிரிப்டில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது. ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் ஒர்க் பண்ணுற அவரும் ஒரு இன்ஜினியர் மாதிரி தான். அதனால் கொஞ்சம் அவருடைய கலர், அவருடைய லுக்குக்காக அவர் டிசைன் பண்ணோம். நல்லா இருந்தார். வெள்ளையா சப்பியா இருக்கனால வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. அவரோட டைமிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அவரும் ராஜனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, டைனோசர் ராஜனும் சேர்ந்து. அது ஒரு காம்பினேஷன் மாதிரி வரும். அப்புறம் அவருக்கும் ராமதாஸ் அண்ணன் இவங்க 2 பேருக்கும் ஒரு காம்பினேஷன் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் சீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் கைண்ட் ஆஃப் திங். ஓகே. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் மூவியில் வந்து நடிக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம வந்து ஆக்ஷன் நல்லா பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது படமோ 6வது படமோ தான் ஆக்ஷன் மூவியாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மிளகாலேருந்து போங்கு வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் மூவி தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது என்ன பேசிக்காக சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணாங்க ஆக்ஷனை. இதில் என்னென்னா இப்போ ஒவ்வொரு கதைக்கும் அது தேவைப்படுது இல்லையா? ஸோ இப்போ மிளகால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அவனோட லைஃப்பில் என்ன நடக்குது. இப்போ இந்த போங்கை பொறுத்த வரைக்கும் காஸ்டீலஸ் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் செய்கிற ஒரு தவறு தான் இவங்க வாழ்க்கையை தடம் மாற்றிருக்காங்க. அவர் தன்னோட சுயநலத்துக்காக பண்ண விஷயம் வந்து இவங்களோட வாழ்க்கையை மாற்றி போட்டுருக்கும். ஸோ அதில் ஆக்ஷன் ஆப்வியஸ்லி வென் யூ கனெக்ட் வித் தட் பர்சன் ஆப்வியஸ்லி இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்ஷன் இல்லை. ஸோ ஆக்ஷன் இஸ் அதாவது எப்படி சொல்கிறது, அது ஒரு ஆர்ட். எப்படி சொல்கிறது, எல்லா செல்வங்களும் இருக்கிற மாதிரி வீரம்ங்கிற ஒரு செல்வமும் நமக்கு இருக்கணும். ஸோ அது வந்து சொல்கிறதுக்கு தான் சினிமாவில் வந்து இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். அந்த காரை வச்சுட்டு அதுக்காக வந்து என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க. குஜராத்தில் வந்து ஒரு ஹைவே பிளாக் பண்ணாங்க. அதெல்லாம் தயாரிப்பாளர் வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஊரில் போய் பர்மிஷன் வாங்கி அந்த ஹைவே பிளாக் பண்ணி அதில் வந்து கார் ஸ்டீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. சேஸஸ் நம்ம சென்னையிலே வந்து சேஸ் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் பர்மிஷன்லாம் வாங்கி யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சின்ன ஸ்க்ராட்ச் கூட நம்ம ஆக்ஷன் இந்த மாதிரி கார் சேஸ்லாம் பண்ணும்போது எங்கேயா டைமிங் மிஸ் ஆகும், ஏதாவது யாருக்காவது அடிப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காமல் ப்ராப்பராக பக்கத்தில் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அதாவது லேவிஷாக செலவு பண்ணாங்க. ஸோ சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஜஸ்டிஃபைட் தஸ். நீங்கள் அந்த சேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி எதுவும் சேஸ் அந்த மாதிரி வரல. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து மக்களை ரசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆக்ஷன் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, மியூசிக் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸ்ரீகாந்த் தேவாசர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு வந்து அவர் இசையமைச்சிட்டாரு. அவர் இசையமைச்ச எல்லா படங்களுடைய பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருக்குது. வெள்ளை குதிரை சாங்லாம் வந்து அல்டிமேட்டாக எல்லாருக்கிட்டையுமே போய் ரீச் ஆயிருக்கு. ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஏபிலேருந்து சி பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே அந்த பாடல் வந்து ரீச் ஆயிருக்கு. அண்ட் மியூசிக் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக அவர் சொல்லணும்னா கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் ஒரு திருப்புமுனையாக தான் இருக்கும்.
இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுடைய ஸ்டைல் வேறையாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நல்லா மாற்றமாக புதுசாக இந்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக தேவைப்பட்டுச்சு. அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா பெரிய லிரிக் ரைட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. தாமரை மேம், மதன் கார்கி, கபிலன் சார், அவங்களுடைய லிரிக்கில் ஸ்ரீகாந்த் தேவா சார் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 5 பாட்டு இருக்குது, 4 பாட்டு, 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வந்து வெள்ளை குதிரை சாங் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்களும் வந்து அதை சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா இப்போது அந்த படத்தோட ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் ஏன்னா மெலடி கிடையாது இதில், எல்லாமே வந்து கமர்ஷியலான சாங்காக தான் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஏன் வெள்ளை குதிரை பிடிக்குன்னா, கல்யாண் மாஸ்டர் நம்மளை நல்லா ஆட வச்சாரு. ஸோ அவர் நமக்கு அது ஆன் லொக்கேஷனில் தான் எனக்கு இது பண்ணார், ரிஹர்சல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது பண்ணும்போதே எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. ஓகே. அண்ட் உங்களுக்கும் நட்டி சாருக்கும் அந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். டெல் மீ சம்திங் அபவுட் த சீன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் நட்டி சார். Where he was hands down the best co-actor I've ever had in my life. Yeah, like the kind of camaraderie we shared and the kind of as I told you, it was a very big learning experience for me, and I actually learned during the scenes also. The way he delivers his dialogues, the way he's got this hold of the camera, it's absolutely fabulous. There was a lot to learn, and I had a great time shooting with him because he's also a lot of fun to be around. So he's always cracking jokes. He's very caring. So he always makes sure that I'm comfortable, you know, asking me if I want something, sitting next to me. So yeah, it was a fabulous experience. Okay. ஸோ அவ்வளோ அழகாக வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃபேபுலஸாக இருக்குது அப்படின்னு. நம்மளும் இந்த ஊர்லேருந்து போய் அங்கே போய் ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அங்கே நமக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணணும், நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் இல்லையா? தட்ஸ் அ கால் ஆல் அபவுட். சூப்பர் சார். அண்ட் உங்களுக்கும் நட்டி சாருக்கும் உள்ள அந்த சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு அப்பாவாக நடித்தது யார்? அண்ட் உங்களுக்கும் உள்ள சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நட்டி சாரோட நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தார். ஐ வுட் நாட் சே லைக் ஒரு ஆக்டர்கிட்ட லைக் ஹீஸ் சச் அ ஃபேமஸ் கேமராமேன், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சீன்ஸ். அப்போல்லாம் ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு வந்து யூனோ பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் ஆர் ஈவன் டயலாக் டெலிவரி. ஸோ சில விஷயம்லாம் லைக் ஏன்னா நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். அவரோட டேக்லாம் போகும்போது நிறைய டேக்லாமே லைக் ஒன் டேக் வி ஹேவ் டு டூ பிகாஸ் யூனோ ஓகே வித் தம். பட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் தட் எவ்ரி சீன் வி யூஸ்ட் டு நம்மலாம் அந்த அளவுக்கு பெரிய எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சரி இல்ல சார், நீங்க சீரியஸா உங்களோட சிம்பிளிசிட்டி எல்லாருக்குமே தெரியும். இல்ல ரொம்ப சிம்பிளா அண்ட் ஹம்பிள் பர்சன் ஐவ் எவர் சீன் டவுன் டு எர்த். ஏன்னா இவரை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன் நான். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் நினச்சேன் சரி எடுத்தோடனே அப்படியே ஏதோ 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைக் யூனோ யூ லைக் ப்ரிட்டி கூல் டியூரிங் த ஷூட். ஆஃப்டர் ஷூட் ஆல்சோ கேரவன் இருந்தும் நாங்கள் கேரவன்லவே உட்கார மாட்டோம். கேரவன் வெளியில் தான் உட்காந்துட்டு வி யூஸ் டு சிட் சாட் அண்ட் லைக் யூனோ இட் வாஸ் கிரேட் ஃபன் டியூரிங் த சீன். அண்ட் இவ்வளோ அழகான சேசிங் சீன்ஸ் எல்லாமே கொடுத்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் இன்னும் சேலஞ்சிங்காக காமிக்கிறது வந்து கேமரா ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் சார் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது ஏன்னா இது உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஒரு படம் தான் கேமராமேனுக்கு. ஏன்னா நட்டி சார் ஆல்ரெடி ஒரு பெரிய டிஓபியாக இருக்கிறனால ஒரு மகேஷ் முத்துசாமி சார் தான் நம்ம இந்த படத்துக்கு கேமராமேனாக பண்ணார். அவர் சொன்னோடனே அவர் ரொம்ப கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க்லாம் பண்ணி சாரும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக எடுத்து கொடுத்துருக்காரு. படமும் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. கேமராமேன் சார் சொல்லணுன்னா எந்த ஒரு குறையும் இல்லை. சூப்பர் சார். அண்ட் இந்த படத்துடைய டயலாக்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். அதாவது ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ஒவ்வொரு டயலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுடைய படங்களில் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு ரீச் கொடுக்கறது டயலாக்ஸ் அண்ட் உங்களுடைய அந்த ஃபோர்ஸிங் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் டயலாக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி டயலாக் சொல்லி ஆரம்பிங்க ப்ளீஸ். நம்ம நல்லது செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். இது இட் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. சரித்திரத்தில் இடம் பெறணும்னா சம்பவங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்காக ஓடிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். அதில் என்னென்னா அது தாஜ் கதை சொல்லும் போது எனக்கு அந்த டயலாக் விஷயங்கள் பிடிச்சிருந்தது. சார் இந்த மாதிரி தான் வரப்போகுது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் உள்ள டயலாக்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் கண்டிப்பாக விசில் சத்தம் தான் சார் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கேட்சியாக இருக்குது டயலாக்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு டயலாக்கும் ஒரு த்ரெட் உள்ள வச்சுட்டு இதெல்லாம் கனெக்ட் ஆகும் ஒரு இடத்துல வந்து. ஸோ அதுதான் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம். தாஜ் ஆக்சுவலாக வந்து என்ன, அவர் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவே இல்லை, கோ ஆர்ட் டைரக்டர். ஸோ சாபு சில் சார்ட்ட ஒர்க் பண்ணாங்க. வந்து கதையாக சொல்லும்போது தெரிஞ்சது இதோட ஃபில்ம் மேக்கிங் எப்படி இருக்குங்கிறது. பட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ண டைரக்டர் மாதிரியே தெரியாது. மகேஷ் முத்துசுவாமி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பிசிஆர் டீம்லேருந்து வந்தவங்க. அந்த பல வெற்றி படங்கள் வந்து அவர் வந்து ஹி வாஸ் கேமராமேன் ஃபார் தோஸ் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த அவருடைய சப்போர்ட்டு, இவங்க ஆர்ட் டைரக்டர்
ராஜா அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணார், அவர் ஆர்ட் டைரக்டர். ஸோ கோபி, எடிட்டர் கோபி, எல்லாம் வந்து அதாவது ஒரு அருமையான டீம். இது வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கே இறங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும், அழகாக இருக்கும். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஃபில்மாக இந்த டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. அண்ட் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன மாதிரியான கருத்துக்கள் அவங்க சொல்லுவாங்க, என்ன மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்குள்ளே வரும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக நம்ம சொன்னது வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தான் எக்ஸ்பெக்ட். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது விஷயங்கள் தடம் மாறி போகும். தடம் மாறி போனாலும் நீங்கள் வந்து நல்ல வழிக்கு தான் போகணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அதை அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கமர்ஷியலி என்டர்டெய்னிங் ஃபில்ம் இது. இது பரபரன்னு வேகமாக இருக்கும், எங்கே தேவையோ அங்கே ஆக்ஷன் இருக்கும், எங்கே தேவையோ அங்கே டைலாக் டெலிவரிஸ் இருக்கும், எங்கே தேவையோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இட்ஸ் அ ஹோல்சம் என்டர்டெய்னிங் கமர்ஷியல் அண்ட் மாஸ் ஃபில்ம். ஸோ அதில் என்ன நீங்கள் லாஜிக்கோட என்ன மனநிலையோட பார்ப்பீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான வெற்றிகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கலைஞர் டிவிக்கும் நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.